This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. மக்களவை தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு தொகுதியில் நோட்டாவுக்கு 2 லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன. இந்தூரில் இந்த ஆச்சரியம் நடந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தற்போதைய எம்பி சங்கர் லால்வானியும் காங்கிரஸ் சார்பில் அக்ஷய் பாமும் முக்கிய வேட்பாளர்களாக களத்தில் இருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் தனது மனுவை வாபஸ் பெற்று பாஜகவில் ஐக்கியமானார். இதனால் லால்வானியை தவிர வேறு யாரும் பிரதானமானவர்களாக இல்லை. எனவே தேர்தல் பரப்புரையின் போது நோட்டாவுக்கு வாக்களிக்குமாறு காங்கிரஸ் கேட்டுக்கொண்டது. வாக்கு எண்ணிக்கையில் பாஜக வேட்பாளர் சங்கர் லால்வானி 11,75,092 வாக்குகள் பெற்றார். தேர்தல் வரலாற்றில் இது ஒரு வேட்பாளரின் அதிகபட்ச வாக்கு வித்தியாச வெற்றியாகும். அதற்கு அடுத்தபடியாக நோட்டாவுக்கு 2,18,000 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட மற்ற 13 வேட்பாளர்களும் நோட்டாவுக்கு கீழேதான் வாக்குகளை பெற முடிந்தது. இதற்கு முன் அதிகபட்சமாக 2019 மக்களவைத் தேர்தலில் பீகாரின் கோபால்கஞ்ச் தொகுதியில் 51,660 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகின. இது அத்தொகுதியில் பதிவான வாக்குகளில் 5 விழுக்காடாகும். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நீலகிரி தொகுதியில் 46,559 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவானது. ஒரு தொகுதியில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரையும் தேர்வு செய்ய விரும்பவில்லை என்பதை வாக்காளர்கள் வெளிப்படுத்துவதே நோட்டா எனப்படும். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 2013ஆம் ஆண்டு செப்டம்பரில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.